ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு கிரில் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக ஓடிஜி ஓவனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கனுக்கு தேவையான மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் அரை கப் அளவு அதிகம் புளிக்காத கெட்டியான தயிர், 2.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், சாதாரண மிளகாய்த்தூளாக இருந்தால் குறைவாக சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லி, 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கசூரி மேத்தி 1.5 டேபிள் ஸ்பூன், லேசாக கைகளால் கசக்கி சேர்த்துக்கோங்க, ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாறு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் அல்லது உருக்கின பட்டர் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. நான் அன்றைக்கி சிக்கனை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கோடு கோடாக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா ஈஸியாக உள்ளே ஏறும். 1.25 கிலோ அளவில் இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை புரட்டி எடுத்துடலாம். மசாலா நல்லா கோட் ஆகும்படியாக நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நான் இன்றைக்கி கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சாதாரண மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் குறைவாக சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறதால கலர் எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல கலராக கிடைக்கும். இனி இதை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. நான் இன்றைக்கி ஒரு ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் போட்டு எடுத்திருக்கேன். நம்ம சிக்கன் கிரில் பண்ண வேண்டிய ஒயர் ராக்கை அதுக்கு மேலே வச்சு சிக்கன் அதில் வச்சிடலாம். கொஞ்சமாக இடைவெளி விட்டு வைங்க. 200 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் சிக்கனை வச்சிடலாம். நான் முதல்ல ஒரு 35 நிமிஷம் வச்சுருக்கேன். 25 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் பட்டர் அல்லது எண்ணெய், 35 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு வாட்டி திருப்பி போட்டுடலாம். அப்போ தான் மறுபக்கமும் நல்லா வெந்து கிடைக்கும். மசாலா ரெடி பண்ண பவுலில் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சிக்கன் மரித்து போட்டதுக்கப்புறமா கடைசியாக இதை உள்ள வச்சிடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். சிக்கன் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் திரும்ப 20 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன். முதல்ல 35 நிமிஷம், திரும்ப 20 நிமிஷம், டோட்டலாக 55 நிமிஷம். கரெக்டாக வெந்து கிடச்சிருக்கு. மசாலா அளவுகள் கரெக்டாக இருக்குது. ஓவனை பொறுத்து சிக்கன் அளவை பொறுத்து வேகிறது மாறுபடும். நம்மளோட கிரில் சிக்கன் மணமாக சுவையாக தயாராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.